இன்றைக்கி சபரிமலையில் ஐயப்பனுடைய ஜோதி ஒளிபரப்புனாங்க. அதுக்காக காவேரிபுரத்தில் மாரியம்மன் கோயிலில் இருக்கிற ஐயப்பன் கோயிலே லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சிறப்பு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் பார்க்குறீங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் மிட்வேல் எஸ்டேட்டின் சார்பாக தைத்திருநாள் பொங்கல் திருநாளுக்கு நல்வாழ்த்துக்கள். காவேரிப்பட்டினம் ஒரு வாக்கிங் டூர். ஹலோ சாமி, எதுவும் விசேஷம் இல்லையா? ஜோதி இன்னைக்கு காமிச்சிட்டாங்க, இங்கே காமிக்கலையா? இதாரு அர்ஜுன் பாண்டியா யாரு? கிரிக்கெட் பிளேயரா? சுவாமி சரணமையப்பா. பொங்கலுக்கு வந்து பானைங்க, கயிறுங்க, அலங்கார பொருட்கள், சங்கிலிகள், மாலைகள் இதெல்லாம் இருக்குது. காடுகளுக்கு வீடுகள் அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்பர் கொம்புக்கு கட்டுறது, இதெல்லாம் கொம்புக்கு கட்டுறதுக்கு, மாட்டு கொம்புகள்லாம் மேலே கட்டுறது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த கடையில் எல்லாம் மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணுறது, வீடுங்களுக்கு தோரணம் கட்டுறது எல்லாமே இருக்குது. ராமகளே ஒரு டூர், அப்படியே வாக்கிங் டூர் மாதிரி காவேரிபுரத்து வர்றோம். எங்கள் ஊர் நகரம் பொங்கல் எப்படி களை கட்டிருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் மாடுகளுக்கு உண்டான கயிறு பாருங்கள், கோலப்பொடி, கலர் பொடிங்க, கரும்பு, மஞ்சள். இன்றைக்கி போகி பண்டிகை, காப்பு கட்டுறது. அதனால் காப்புக்கு வந்தான பொருட்களில் எல்லா தலைங்களும் பூசணிக்காய், காய்கறிகள், பழக்கடைங்க. வாழைப்பழக்கடை. கரும்பு இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நிறைய விற்பாங்க மக்கள். கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள். காய் கடைகள் நைட்டில் கூட வச்சுக்கிறாங்க. நைட்டு எப்பயுமே உண்டு இந்த கடைங்களாம். இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம். வணக்கம் வணக்கம். எல்லாம் மெயின் ரோடு பாருங்கள் மக்களே. ஹைஸ்கூலுக்கு முன்னால் எல்லாம் இந்த பக்கம்லாம் தாவா கடைங்க, பழக்கடைங்க, பூக்கடைகள் எல்லாம் ஃபுல்லாக சாமந்தி பூ, ஃபுல்லாக வந்து சாமந்தி பூ, பன்னீர் ரோஸ், பன்னீர் ரோஸு, மக்களே. பூக்கள் வந்து நிறைய அறிவிட்டு இருக்குது. பன்னீர் ரோஸ், சாமந்தி, காய்கறிங்க.
சார் வணக்கம் சார், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்குது கடைலாம் சூப்பராக போகுதா வியாபாரம்? போகும் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் டெய்லி தானே வியாபாரமே. இதெல்லாம் பேக்கெட்டாக கிராம வெயிட் கணக்கா? அப்படியே இப்போ 50 ரூபா 30 ரூபா 20 ரூபா அவங்க கேட்குற கலர் அப்படியே கொடுத்துருக்கு. ஒரு கலரு ஏற்கனவே பேக்கெட் போட்டு வச்சுக்கிறீங்க. 10 ரூபா அது கலந்தது மருத்துவ கோயில் கலர். சரி சரி. எதுவும் ஆர்டர் கேட்டு இல்லையா சமையலுக்கு? நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 50 கிலோ பிரியாணி, மட்டன் பிரியாணி. எங்கே? மாரண்டே. வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். வீடியோ எடுக்கிற பொங்கலுக்கு பொங்கலுக்கு எல்லாம் கலர்லாம் எவ்வளோ எப்படி விற்கிறீங்க? எல்லாம் கரெக்டாக விற்கிறீங்களா? வீடியோ அடுத்து உங்கள் குரு தான் அங்கே எடுத்தான். யார் பசங்க பேரம் பொண்ணா? நிறைய அதில் ஒன்றும் இந்த ஜிகினால் அந்த ஜிகினால் இருக்குது. இங்கே கூட நிறைய போட்டு விற்கிறேன் நானே தான் எல்லாம். இந்த அலங்காரத்து வரணுங்களா? என்ன சும்மா எடுக்கிறேன்னா ஆட்டெல்லாம் நான் போட முடியாது, போடக்கூடாது. போகும்போது அவங்களுக்கு பின்னாடி ரைட் ஓகே ஆக்கிறேன். தலை இங்கதான் வரணும். கோலாண்டை தலை வந்து கோலாண்டை வரணும். full traffic.
அப்புறம் மாடுங்க கொம்புங்களில் கட்டுறது குமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. வரேன் ஆ எதுவும் போதும், எங்களுக்கு பண்டிகை இல்லை, எங்கள் சித்தப்பா இறந்துட்டாரு. வேண்டாம் இருக்குது வீட்டில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கண்ணா. தலைமையில் 2 கையில் 2. வாங்குற மாதிரி கொடுக்குற மாதிரி சும்மா கோயில் முன்னால் நாளைக்கு பொங்கலுக்கு. ஆ எடுக்கலாம். எல்லாம் நம்ம ஊரில் திருவிழா எப்படி இருக்குதுன்னு காமிக்கணும்ல உலகத்துக்கு. மொத்தம் என்னென்ன பொண்ணா ரொம்ப சந்தோஷம். காசு வாங்கிக்கிறேண்ணா. ஆ அப்படியா? கோயிலுக்கு வீட்டுக்கு சட்டியில் தான் வைக்கணும் நீங்களும் மேடம்? சரி ஓகேண்ணா. ஓகே. இதெல்லாம் நாளைக்குங்கெல்லாம் இதெல்லாம் செய்வாங்கள்ல? எங்க நான் என்ன எடுத்தது பர்மனெண்ட் இடம். எவ்வளோ சாய கடைக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய இருக்குது, ஃபுல்லாக இருக்குது சாய கடைக்கு.